அன்புக்குரிய நண்பர்களே, அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அப்போஸ்டலிக் கிறிஸ்டியன் அசெம்பிளி அந்த பக்கம் தற்போது அது ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தேவையற்ற அருவருப்பான படங்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதை எப்படி ரிப்போர்ட் செய்வது என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது முதலாவது அந்த பேஜினுடைய இந்த ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. ஃப்ரண்ட் பேஜுக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே வலது பக்கத்தில் கவனித்தால் 3 புள்ளிகள் இருக்கு பாருங்க. அந்த 3 புள்ளிகளை தொட்ட உடனே ரிப்போர்ட் செய்வது எப்படி என்பதற்கான ஆப்ஷன்ஸ் அங்கே தெரியும். அதனுள் சென்று இப்படி நமக்கு பொருத்தமான அந்த காரியங்களை தேர்வு செய்யணும். புல்லிங், ஹராஸ்மெண்ட் அண்ட் அப்யூஸ் எடுத்துக்கலாம், அல்லது கீழே வந்து அடல்ட் கண்டென்ட்டுங்கிறத எடுக்கலாம், அல்லது ஃபேக் ப்ரொஃபைல்னு எடுக்கலாம். இந்த 3ம் கூட அடுத்தடுத்து 3 முறை கூட நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணலாம். இதில் நாம் தெரிவு செய்த புல்லிங், ஹராஸ்மெண்ட் அண்ட் ஆர் அப்யூஸ் என்பதை தெரிவு செய்ததுமே இப்படி வரும், சீம்ஸ் லைக் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு வரும். உடனே அதை வந்து சப்மிட் கொடுக்கணும். அதை சப்மிட் கொடுத்துட்டு நம்ம அதை ஓகே பண்ண உடனே நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் திஸ் பேஜ்னு சொல்லி பேஜை ரிப்போர்ட் பண்ணுறோம். டன் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான். இப்படி 20 பேர் தொடர்ந்து அடுத்தடுத்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த பேஜ் வந்து கன்சிடரேஷனில் போகும். அதனுடைய மிஷினே இது வந்து அதை ஹோல்டிங்கில் வச்சிரும். அதன்படி தொடர் நடவடிக்கைகளை நாம் எதிர்பார்க்கலாம். அல்லது ஃபேஸ்புக்கினுடைய நிர்வாகத்துக்கே நம்ம தனிப்பட்ட மெயில் அனுப்பி இது போன்ற தாக்குதல்களை, சைபர் கிரைம் தாக்குதல்களை நாம் இணைய ரீதியாகவே நாம் தடுத்து கொள்ளலாம். இந்த பேஜ் வந்து ரிமூவ் செய்யப்படும் அல்லது மீட்டு தரப்படும். 2 வாய்ப்புகள் இதில் உண்டு. எனவே நாம் இணையத்தில் உலவும்போது மிகவும் ஜாக்கிரதையோடு கூட, முன்னெச்சரிக்கையோடு கூட காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் கவனமாக இருப்பது நல்லது. நன்றி.